குட் மார்னிங் எல்லாத்துக்கும். நம்ம இப்போ பிடிஎஸ் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கோம். அடுத்தது எங்கே போகலான்றதை பற்றி போனதுக்கப்புறம் சொல்கிறோம் உங்களுக்கெல்லாம். ட்ரெயின் வந்துருச்சு, கிளம்பலாம். வந்துருச்சுங்க ட்ரெயின். இந்த ஸ்டேஷன்லேயே பார்த்தீங்கன்னா மேப்லாம் நீட்டாக வச்சுருக்காங்க. நம்ம க்ளீனாக பார்த்துக்கலாம், எங்கெங்கே போகணுன்றதெல்லாம் க்ளீனாக பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டேஷன் என்னன்றத ஈஸியாக தெரிஞ்சுக்கலாங்க. பாருங்கள் டிஸ்பிளேயில் ஓடுது பாருங்கள். நெக்ஸ்ட் சிட்லோம் ஸ்டேஷன். இது அதனால் ட்ராவல் பண்ணுறது ஈஸி மெட்ரோ அண்டு பிடிஎஸில். நெக்ஸ்ட் ஸ்டேஷன் சயாம். அது எந்த பக்கம் போகுது ட்ரெயின், எந்த சைடு, நெக்ஸ்ட் ஸ்டேஷன் என்னன்றதையும் இங்கே வச்சுருக்காங்க. எந்த லேன், இந்த பக்கம் என்னென்ன ஸ்டேஷன், எந்த ஸ்டேஷன் நெக்ஸ்ட் ஸ்டேஷன் வருது. அந்த சைடு பார்த்தாலும் அப்படியே அந்த சைடு போகிற ட்ரெயின்ஸ்லேயும் நெக்ஸ்ட் ஸ்டேஷன் என்னன்றது போட்டிருக்கிறாங்க. அதனால் ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. இது வந்து ஸ்கை ட்ரெயினுங்க லேனு. பாருங்கள் லேன் பாருங்கள், எவ்வளோ இந்த ட்ராக்கெலாம் எவ்வளோ ஸ்ட்ராங்காக போட்டிருக்காங்க. எவ்வளோ பெருசாக இருக்குது அந்த ட்ராக்கு, இதோட இதெல்லாம் சப்போர்ட்லாம். செயின்ட் லூயிஸ்ன்ற பிடிஎஸ் ஸ்டேஷனுக்கு தான் அங்கே போயிட்டுருக்கோம். அங்கே தான் இருக்கோம் நம்ம இப்போ நெக்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு போகிறதுக்கு. நம்ம ரோட் டிரான்ஸ்போர்ட்லாம் எடுத்தால் சரியான லேட் ஆகும் ஒவ்வொரு இடத்துக்கும் போகிறதுக்கு. ட்ரெயின் தான் பெஸ்ட்டு. பிடிஎஸ் ஸ்கை ட்ரெயின் லைன் இருக்குது, அப்புறம் அதை விட்டால் எம்ஆர்டி லைனு, 2 லைன்லேயும் போகலாம். ஃபுல்லாக டிராஃபிக் தான். இங்கே கொஞ்சம் கம்மியாக இருக்குது. முக்கியம் வேறு இடத்துலலாம் பார்த்தாங்க சரியான டிராஃபிக். ரோட் டிரான்ஸ்போர்ட் பஸ்ஸு டாக்ஸிலாம் எடுத்தாலும் லேட் தான் ஆகும் நமக்கு. இந்த சஃபான் தக்ஷின்ற ஸ்டேஷனில் இறங்கிட்டாங்க. இங்கேருந்து அப்படியே அந்த ஃபெரி போட் இதெல்லாம் போகணுன்னா இந்த ரிவர் சாவோ பிரயா ரிவரில் போட்டில் இங்கே போகணுன்னா இறங்கிக்கலாம். நம்ம அதுக்கு தான் போயிட்டுருக்கோம். பார்க்கலாம் போய். இங்கே ஏதோ கோயில் மாதிரி இருக்கு. இது ஏதோ பெரிய ஹைரைஸ் பில்டிங். மெட்ரோ ஸ்டேஷனை விட்டு இறங்குற இடத்துலேயே பாருங்கள் இந்த ரிவரோட கெனால் மாதிரி வருது. இங்கெல்லாம் அவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு சொல்ல முடியாது. தண்ணி கருப்பாக தான் இருக்குது. கருப்பு இல்லை, ப்ரௌனிஷாக இருக்குது. இந்த போட்டில் சிங்கிள் ஜேர்னி வந்து 30 பாட்டுங்க. அதே 1 டே ரிவர் பாஸ் வாங்கிட்டிங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக அன்லிமிட்டடாக போயிட்டே இருக்கலாம். அதுக்கு 150 ருபீஸ், 150 பாட் ஐ மீன். இங்கேருந்து இதில் போட்டில் பிடிக்கிறது போகிறதுக்கு பாருங்கள் எவ்வளோ க்யூ நிற்குதுங்க. நான் கூட ஃப்ரீயாக இருக்கும்னு நினச்சேன். க்யூவில் நின்று தான் போகணும் போல இருக்கு. டிக்கெட் பாருங்கள் 30 பாட் டிக்கெட்டு தான். சிங்கிள் ஜேர்னி டிக்கெட், ப்ளூ டிக்கெட்டு. ப்ளூ கலர் ஃப்ளாக் உள்ள போட்டில் தான் நம்ம ஏறணும். பார்த்து தான் ஏறணும். அது அப்படியே பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. போட் வந்துருச்சுங்க. நல்லா ஏறிட்டுருக்காங்க. நம்மளும் போயிட்டுருக்கோம். அப்படியே போட்டுக்கு தான் போகிறோம். மேலே கிடச்சா பரவாயில்ல, நல்லா கேமரா ஒர்க்குக்கு நல்லா இருக்கும். ஆனால் வெயில் அடிக்கும். இருந்தாலும் ஓகே பரவாயில்ல. போகலாம். ஃபாரினர்ஸ் நிறையா இருக்காங்க. மேலேயே போயிடலாம் நம்ம. வெயில் அடித்தாலும் ஓகேங்க, மேலே இருக்கலாம். மேலே இருந்தால் தான் நிறையா வியூஸ் கிடைக்கும். ஃப்ரண்ட்டுக்கு போயிடலாம். இந்த போட் பார்த்தீங்களா, பெனின்சுலா. நல்லா இருக்கு, அழகாக இருக்கு. கிளம்பிடுச்சிங்க போட்டு உடனே. பின்னாடியெல்லாம் நல்லா இருக்கு வியூ. லாங் டெயில் போட்டு இதெல்லாம் பழைய காலத்து போட்டுங்க. இன்னமும் ஓடுது அதெல்லாம். பிரிட்ஜு கடியில் வரும்போது நல்லா கூலாக இருக்குது. வெளியில் வந்தால் ஹீட்டு தான். நிறையா போட்ஸ் இருக்குங்க இங்கே. அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கு.
வியூஸ்லாம் சூப்பராக இருக்குது ரெண்டு பக்கம். இது ஹோட்டல்ஸ் எல்லாம். அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க, நிறையா பிளேசஸ். அந்த போட்டு ஃபுல்லாக ரஷ்ஷு, ஃபுல் கூட்டமாக இருக்குது அதுலேயும். ரொம்ப ஃபாஸ்ட்டாலாம் போகலங்க, அப்படியே போகுது. ஸ்லோவும் கிடையாது, ஃபாஸ்ட்டும் கிடையாது, மீடியமாக போயிட்டுருக்கு. அப்படியே உள்ளெல்லாம் மேலே கீழே தான் நிறையா பேர் போயிருக்காங்க. இங்கே எல்லாம் வெயில் அடிக்குதுன்ட்டு கம்மியாக தான் உட்காந்துருக்காங்க இங்கெல்லாம். பேசாமல் ஒன் டே பாஸே வாங்கியிருக்கலாம் போல இருக்குது. இன்றைக்கி ஃபுல்லுமே இதுலேயே ஈவினிங் 6 வரைக்கும் போகலாம். இது ஐகானிசம், ஏதோ ஒரு மால். இங்கே ஒரு ஸ்டாப் இருக்குது, அங்கே போகணுன்னா அங்கே இறங்கி போகணும். அடுத்த ஸ்டாப் வந்து நிறுத்துகிறாங்க. ஐகான்சியம் ஏதோ மால் போல் இருக்குது. இங்கே போகணுன்னா இங்கே இறங்கி போய் பார்த்துட்டு வரலாம். மால்லாம் போகல நம்ம. இங்கே ஏறுறவங்கெல்லாம் இங்கே நின்றுட்டுருக்காங்க இந்த போட்டில். ஹைரேஸ் பில்டிங் நிறையா இருக்குங்க இங்கே. மில்லேனியம் ஹில்டன் ஹோட்டல், இது 5 ஸ்டார் ஹோட்டல். அங்கே ஒரு பில்டிங் இருக்குது பாருங்கள், அதுக்கு தான் நாளைக்கு நம்ம போக போகிறோம். மஹாநக்கோன், பேங்காக்லேயே ஹைட்டான பில்டிங். மேலே 78th ஃப்ளோர்லேருந்து நம்ம பார்க்க போகிறோம் அந்த அப்சர்வேட்டரி டெக்கு. இன்றைக்கி ஏதோ ஃபங்க்ஷன் போல் இருக்குது பாருங்கள், எல்லாம் நிறையா அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க எல்லாம். ஐகான்சியம் இந்த இடம் பேர். நிறையா டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க ஃபெரிஸ் எல்லாம் பாருங்கள். இது ஓப்பன் டைப்பாக இருக்குது, ஏகப்பட்ட டைப்ஸ் இருக்குது. எவ்வளோ பெருசு இருக்குது. ஸ்மைல் ரிவர் சைடு யாருமே இல்லை. ஆனால் இங்கே ஒரு ஹை ரைஸ் பில்டிங் பாருங்கள், பயங்கரமாக இருக்குது. வெறும் எல்லாம் கிளாஸஸ் தான். பின்னாடி இருக்கிறது பான் சாவோ பிரயா. அந்த ரிவர் பேர் தான் நேற்று சொன்னேனே, அதாங்க இதான். அந்த ரிவர் பேர் பார்த்திங்கன்னா சாவோ பிரயா ரிவர். பேங்காக் சுற்றி உள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். சிட்டி ஃபுல்லுமே கவர் ஆகுது. வளைஞ்சி போகும் நிறையா இடத்துல. அதனால தான் நிறைய ஃபெரிஸ் இருக்குது இங்கே. லோக்கல் டிரான்ஸ்போர்ட்டே பண்ணுறாங்க இதில். இந்த ஹோட்டல் பாருங்கள், பில்டிங் பக்கமாக வந்துட்டோம். அப்படியே கீழே வந்து காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. செமையாக இருக்குங்க ஹைட்டு. ஐயோ, கழுத்தே வலிக்கும் போல இருக்குது, அவ்வளோ ஹைட்டாக இருக்குது. இந்த லாங் டைல் போட்டு வந்துட்டுருக்கு பாருங்கள், பழைய போட்டு இதெல்லாம். இது ஏதோ சைனீஸ் டெம்பிள் மாதிரி இருக்குது, ரொம்ப பழைய டெம்பிள் இது. அங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய பில்டிங், ஏதோ டோம் மாதிரி மேலே இருக்குது. ரவுண்டாக இருக்குது அந்த பில்டிங்கு, ரவுண்ட் ஸ்ட்ரக்சரு. மேலே டோம்பு மாதிரி இது பண்ணியிருக்காங்க. அந்த பக்கம் ஒரு கோயில் தெரியுது பாருங்கள், அந்த கோயிலுக்கு போகணும். நம்ம இறங்கி தான் போகணும் அங்கேருந்து. அடுத்த ஸ்டாப் வரப்போகுது போல் இருக்கு. அனௌன்ஸ்மெண்ட்டும் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஸ்டாப் என்னென்ன இருக்குது, டூரிஸ்ட் பிளேஸ் நீங்கள் இறங்குறது அப்படின்றத பற்றி அனௌன்ஸ் பண்ணுறாங்க. கீழே வந்தாங்க, அப்படியே கீழே போட்டில். ஆனால் ஏசி இங்கே நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது உட்காந்துருக்கிறதுக்கு. ஆனால் வரும் வியூஸ்லாம் கிடைக்காது. எனக்கு இங்கே நல்லா இருக்கும், ஆனால் உங்களுக்கெல்லாம் பார்க்க முடியாது, வெளியில் வியூ தெரியாது ஒன்றுமே. இங்கே பார்த்தீங்கன்னா சின்ன இதுதான் இருக்குது, இதுலேருந்து அந்தளவுக்கு தெரியாது. பேங்காக் ரிவர் பார்க் ஹோட்டல் இது. கொஞ்ச நேரம் இங்கே இருந்துட்டு மேலேயே போயிடலாங்க. இந்த வியூ சூப்பராக இருக்குங்க. பேக்கில் வர்றது நல்லா இருக்குது. இங்கே கொஞ்ச நேரம் நிற்கலாம், அப்படியே பார்த்துக்கிட்டு வாங்க. இங்கே அங்கே பார்த்தோமே அந்த பில்டிங்கை கிராஸ் ஆகிட்டோம் நம்ம. பேங்காக் ரிவர் சைடு ஹோட்டல், 5 ஸ்டார் ஹோட்டல். மேலே டோம் மாதிரி இருக்குதுன்னு சொன்னேன், அதுதான். எவ்வளோ தூரம் வந்துட்டோம். சல்லுன்னு வருதுங்க, நல்ல ஸ்பீடாக வருது.
அப்படியே பாருங்கள். ஆடுதுங்க பயங்கரமாக, பின்னாடி நின்று ஆடுது. ஃப்ரா பொக்காலோ பிரிட்ஜ், பொக்லாவோ பிரிட்ஜ். இது ஏதோ ரயில்வே பிரிட்ஜ் மாதிரி இருக்கு. இது ஓல்டு பிரிட்ஜா, ரயில்வே பிரிட்ஜா என்னன்னு தெரியல. இல்லைங்க, இல்லை, ரோட் பிரிட்ஜ் தான், ரோட் டிரான்ஸ்போர்ட்ஸ் தான் போகுது. இது ஓல்டு பிரிட்ஜ் போல இருக்குது, அது புதுசாக கட்டியிருக்காங்க. லாங் டைல் போட் பாருங்கள் போகுது. இது ஒரு கோயில். நெக்ஸ்ட் ஸ்டாப் வந்துருச்சுங்க. இந்த டெம்பிள் பாருங்க, இந்த இடம் பாருங்க, ஏதோ நேவி பேஸ் மாதிரி இருக்கு. பார்த்தா அப்படிதான் தெரியுது. நேவி பற்றி எக்ஸிபிஷனோ இல்லை மியூசியம், நேவி மியூசியமாக கூட இருக்கலாம், நமக்கு தெரியல. அது வாட்டருன்னு நினைக்கிறேன். அங்கேயும் போகணும் நம்ம. அந்த டெம்பிள் நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆனால் இங்கே இருக்க டெம்பிள் தான், எல்லா டெம்பிளும் புத்திஸ்ட் டெம்பிள் தாங்க, எல்லாம் புத்தா டெம்பிள் தான் எல்லாமே. வாட்டருன் ஸ்டாப் வந்துருச்சுங்க. நெக்ஸ்ட் வாட்டருன் தான் சொன்னேன் இல்லைங்க, ராயல் தாய் நேவி ஹெட் குவார்ட்டர்ஸ் தான் இது. இங்கே இறங்கி இந்த கோயிலெலாம் பார்த்துட்டு வந்துடலாம். ஓகே, மேக்ஸிமம் எல்லாமே இங்கே தான் இறங்குறாங்க, ஃபுல்லாக இறங்குறாங்க பாருங்கள், எவ்வளோ ரஷ். பாதி பேத்துக்கு மேலே இங்கே தான் இறங்குறாங்க. மெயினான ஸ்பாட்டுங்க இது, வாட்டருன் அப்புறம் ராயல் தாய் நேவி, ரெண்டுமே மெயினான ஸ்பாட்ஸ். நல்லா இருக்குங்க, லாங்கில் பார்க்குறப்ப நல்லா இருக்கு. ஆனால் பக்கத்தில் பார்த்தா ஃபுல்லுமே கவர் பண்ண முடியாது. செமையாக இருக்குங்க பக்கமாக வந்தா. பெரிய கோயிலாக இருக்கும் போல இருக்கு. எவ்வளோ பேர் நின்றுட்டுருக்காங்க ஏறுறதுக்கு. இறங்கலாங்க. இந்த பக்கம் வியூ நல்லா இருக்குது. பேக் சைடு எவ்வளோ பெரிய போட்டு அப்படியே இறக்குறாங்க பாருங்கள் எதிரில். அவ்வளோதான், வெளியே வந்தாச்சு பாருங்கள். இந்த போட்டில் தான் நம்ம வந்தோம். அப்படியே பாருங்கள் எவ்வளோ ஸ்லோவாக மூவ் ஆகுதுங்க க்ரௌடு. அவ்வளோ ரஷ்ஷு, பயங்கரமாக இருக்குது ரஷ்ஷு. பாருங்கள் அப்படியே மேலே காமிக்கிறேன் பாருங்கள், கேமரா மேலே வச்சு காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ ரஷ்ஷு. ஃபுல்லாக இருக்குது ரஷ்ஷு. டிக்கெட்ஸ் வாங்கணும் போல் இருக்குது, அதான் எவ்வளோ ரஷ்ஷாக இருக்குது. எவ்வளோன்னு தெரியல, பார்க்கலாம். இந்த பக்கம் கார்டன் நல்லா இருக்கு. நதி, சாவோ பிரயா நதி ஓரத்துலேயே அப்படியே இந்த வாட்டரும் நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க கார்டன்லாம். டிக்கெட் ஃபார் வாட்டரும் 100 பாட்ஸ் பர் பர்சன். 100 பாட்டுங்க. 100 பாட்னா கிட்டத்தட்ட எவ்வளோ ஒரு 235 ரூபா வருதுங்க. டிக்கெட் வாங்கிட்டு போகிறவங்களுக்குலாம் ஏதோ மார்க் பண்ணுறாங்க. மார்க் பண்ணிவிட்டு ஒரு தண்ணி பாட்டிலும் கொடுக்குறாங்க போல இருக்குது ஃப்ரீயாக. உள்ளே வந்தாச்சுங்க. ஒரு பாட்டில் தண்ணி கொடுத்துட்டு உள்ளே அனுப்பிச்சிட்றாங்க எல்லாத்தையும். பரவாயில்லைங்க, இன்றைக்கி வெதர் நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குது. வெயில் அந்தளவுக்கு இல்லை, எல்லாம் ஒரே க்ளவுடியாக இருக்கிறனால நம்ம தப்பிச்சோம் இன்றைக்கி. இல்லைன்னா பேங்காக் வெதர் பயங்கரமாக இருக்கும். வெயில் மணி 12க்கு மேலே ஆகுது, இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது, வெயிலே இல்லை சுத்தமாக. சரி உள்ளே போகலாங்க. அப்படியே உள்ளே என்ட்ராக போகிறாங்க. அப்படியே பாருங்கள் எவ்வளோ ஹைட்டாக இருக்கு, செம ஹைட்டாக இருக்குங்க. இந்த வாட்டரன் டெம்பிள் பார்த்தீங்கன்னா 1851 கட்டியிருக்காங்க. நியர்லி 175 இயர்ஸ் ஆகிடுச்சு. பயங்கரமாக இருக்குது. அப்போவே ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடியே எந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க பாருங்கள். ராமா 3 அதான் கிங் நேம், அவர் தான் கட்டியிருக்காரு இதை.
இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே சீரீஸ் ராமா சீரீஸ் மாதிரி தான் வரும். ராமா 1, 2, 3, 4 அப்படி தான் வரிசையாக ஒவ்வொருத்தர் கிங் நேமும் ராமா தான். அதுலேயே 1, 2, 3, 4 அப்படி வந்துடும். இது ராமா 3ன்ற கிங் கட்டியிருக்காரு 1851. இந்த பக்கம் பாருங்கள், ஒரு டவர் மாதிரி இருக்குது, சூப்பராக இருக்குங்க. கலர்ஸ் தான் அப்படியே பிரமாதமாக இருக்குது. அந்த காலத்துலேயே எல்லாம் அந்த இதெல்லாம் போட்டு இது பண்ணியிருக்காங்க. அதனால் கல்லுங்க, கல், மார்பிள் அந்த மாதிரி டிசைனாக இருக்குது. பக்கத்தில் போய் காமிக்கிற பாருங்க, எவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. 2 பக்கமும் இந்த டவர் அழகாக இருக்குது. ஆனால் இதெல்லாம் தூரத்தில் இருந்து பார்த்தா 4 அந்த பக்கமும் இருக்கும், 4 சைடுமே இருக்கும் போல் இருக்குது. பாருங்கள், இங்கேருந்து பார்த்தா நல்லா தெரியுதுங்க. இதோட ஹைட் பார்த்தீங்களா 210 அடிங்க மொத்தம். இந்த சென்டரில் இருக்க டெம்பிளோட ஹைட் பார்த்தீங்கன்னா 210 அடி. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் அந்த தாய்லாண்ட் ட்ரெஸ் லேடிஸுக்கு வாடகைக்கு விட்றாங்க. அதை போட்டுக்கிட்டு அப்படியே வராங்க உள்ள ரெண்ட்டு. நிறைய பேர் பார்த்தேன் அந்த ட்ரெஸ்ஸில் வராங்க. சரி, மேலே போகலாங்க, அப்படியே மேலே போய் பார்க்கலாங்க. அப்படியே பாருங்க, இந்த ட்ரெஸ் தான் சொன்னேன். அந்த பையனும் ஜென்ஸுக்கு ராஜா ட்ரெஸ் மாதிரி போல் இருக்காது, இந்த ஊர் ட்ரெஸ்ஸு. அந்த பொண்ணு அந்த ட்ரெஸ்ஸு. சுற்றி இதே ட்ரெஸ்ஸில் தான் இருக்காங்க, நின்றுட்டுருக்காங்க. நிறையா கலராக இருக்குது. அதுவும் எல்லாம் தாய் ட்ரெஸ்ஸு, தாய் கல்ச்சுரல் ட்ரெஸ் போல் இருக்குது. இதெல்லாம் எவ்வளோ கலர்ஸு, எல்லாம் வெயிலில் வெளுத்துருக்கான்னு தெரியல. பாருங்கள், பக்கத்தில் காமிக்கிறேன். எல்லாமே இந்த இது தாங்க, அந்த காலத்து டைல்ஸுன்னுவாங்க. இந்த காலத்து டைல்ஸில் இதெல்லாம் அந்த காலத்து டைல்ஸு. நிறைய வேஸ்டேஜ் டைல்ஸ் மாதிரி அப்படியே கட் பண்ணி நிறைய எல்லாம் ஒட்டி பூ டிசைன் எல்லாம் டிசைனாக பண்ணியிருக்காங்க. அப்போவே பண்ணியிருக்காங்க பாருங்கள் எந்த அளவுக்கு. இதெல்லாம் பார்த்தீங்களா, அந்த பொம்மையெல்லாம் எப்படி இருக்குன்னு ஒன்று ஒரு பயங்கரமாக இருக்குது பார்க்குறதுக்கெல்லாம். அப்படியே தாங்கி நிற்கிற மாதிரி அந்த கோபுரத்தை. ஆனால் ஹிஸ்ட்ரியில் என்ன போட்டிருக்காங்கன்னா, இந்த வாட் அருண்னு எதுக்கு இந்த நேம் வச்சுன்னா, ஹிந்து காடோட நேம் வச்சு தான் இந்த அருண் வந்துருக்குதாங்களாம். அருணான்ற நேம்னு போட்டிருக்கிறாங்க. ஆனால் என்னன்னு தெரியல நம்ம கரெக்டாக டீட்டெயில்ஸ். சரி, அப்படியே படியில் ஏறி மேலே போகலாம். ஆனால் ஏற முடியுமான்னு தெரியல, ரொம்ப ஸ்டீப்பாக இருக்குது படி. ஒவ்வொரு படியும் ஹைட்டு 1.25 அடி இருக்குங்க. இதுக்கு மேலே போக முடியாது போல இருக்கு, இதெல்லாம் விட்றதில்ல. அப்படியே மேலே போகலாம், மேலே வரைக்கும் போகலாம் போல இருக்கு, ஆனால் விட்றதில்ல. இதுதான் மேலே விட்றதில்ல. பயங்கர ஸ்டீப்பாக இருக்குது. ஏறணுன்னா அவ்வளோதான். அப்படியே இந்த கோயிலை ரவுண்ட் பண்ணி போகலாம் உள்ள ஃபஸ்ட்டு லெவலில். சின்ன இடமா தான் இருக்குது, அதிலே போகிற மாதிரி தான் வச்சுருக்காங்க. கீழேருந்தும் ஒரு ரவுண்டு வரலாம். அப்படியே அந்த லெவலில், அதுக்கு அடுத்த கீழ் லெவல், அதுலேருந்தும் அப்படியே ஒரு ரவுண்டு வரலாம். ஸோ இதுவும் நல்லா இருக்குங்க. இந்த ரெண்டு சென்டர்லையும் இதை வச்சுருக்காங்க. சுற்றி இந்த புத்தர் ஸ்டாச்சு தான் இருக்குது. அதே தான் 4 சைடுமே படி ஏறுற மாதிரி இருக்குது இந்த கோயில் மேலே. ஆனால் விட்றதில்ல, நாட் அலோட். நான் நினைக்கிறதுக்கு எப்படி இருக்குது, அந்த காலத்தில் 200 வருஷத்துக்கு முன்னாடி எந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க. இல்லை நிறையா கொஞ்சம் அடிப்பட்ட மாதிரி இருக்கலாம். நாளாகிடுச்சு, ரொம்ப நாள் ஆகிடுச்சு இல்லைங்க. ஆனால் கொஞ்சம் ஏஜ்டு பர்சன்ஸ்லாம் வரவே முடியாதுங்க. ஸ்டெப்லாம் பிடிக்கிறதுக்கெலாம் எதுவுமே கிடையாது. அப்படியே இவ்வளோ ஸ்டீப்பான படியில் ஏறி இறங்குறதுன்றது ரொம்ப கஷ்டம். கிட்டத்தட்ட 1.5 அடிக்கு மேலே இருக்குது.
ஹைட்டு பயங்கர ஹைட்டாக இருக்குது ஸ்டெப்ஸு. சுற்றி சுற்றி இதே ட்ரெஸ்ஸிங்ஸ் தான். ராணி ட்ரெஸ் போல் இருக்குது, தாய்லாண்ட் ராணி ட்ரெஸ் போல் இருக்குது. பசங்களாம் பாருங்கள், புத்திசத்துலேயும் எல்லாம் கும்பிடுவாங்க போல இருக்குது நம்ம ஊர் மாதிரி. இங்கே பாருங்க, ஒரு பாட்டியும் அதே ட்ரெஸ்ஸில் தான் இருக்குது. இந்த ஆங்கிள் நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. எவ்வளோ பெரிய கோயிலுங்க, டக்கு டக்குன்னு பார்த்துட்டு போனால் தான் நிறையா கவர் பண்ண முடியும் போல இருக்குது. ஒரே இடத்துல இருந்தானா லேட் ஆகும் போல இருக்கு. போகலாம். இந்த பக்கம் என்னன்னு தெரியல, போய் பார்க்கலாம். வாட்டர் ஒரு லாங், இந்த ஃபோட்டோவில் பாருங்கள் ஒரு லாங் ஷாட், சூப்பராக இருக்குது இடம். அந்த கோபுரம், வாட்டர் கோபுரம் நம்ம பார்த்தது பக்கத்தில் இந்த கோயில். அந்த சைடு, அந்த ரிவருக்கு அந்த சைடு தான் கிராண்ட் பேலஸ். அது அடுத்தது நம்ம போகிறோம். இந்த ஒர்க்லாம் பார்த்தீங்களா, இதுவும் சூப்பராக இருக்கு. எல்லாம் ஓடு மாதிரி சின்ன 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 ஓடு அப்படியே பதிச்சிருக்காங்க அப்படியே எல்லாம். ஐயோ, இது என்ன, அது போயிட்டே இருக்கு, இவ்வளோ தூரம் இருக்கு. இந்த கோயில் சூப்பராக இருக்குங்க, புத்தர் கோயில் தான் இது. நல்லா பாருங்கள், கல்லெல்லாம் பதிச்சிருக்காங்க, நிறைய ஒர்க்கு, மைன்யூட் ஒர்க் நிறைய இருக்குது. இதெல்லாம் சூப்பராக இருக்குது. செருப்புலாம் விட்டுட்டு தாங்க போகணும் உள்ள. அங்கெல்லாம் விட்டாங்க, இங்கே கோயில்னால இங்கே விடல. பாருங்கள், கல் வேலைப்பாடெல்லாம் பயங்கரமாக இருக்குது. மெயின் என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான். அந்த காலத்தில் படி ஹைட்டு தான், எவ்வளோ ஹைட்டாக பண்ணியிருக்காங்க, ஏறதுக்கே கஷ்டமாக இருக்குது. சூப்பராக இருக்குங்க அப்பா, செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. புத்தர் செல்ல பாருங்கள் எப்படி இருக்கு. கீழே வச்சுருக்கிறதெல்லாம் தான் அருமை. எவ்வளோ வச்சுருக்காங்க, சுற்றி சைலண்ட்டாக இருக்குது. அதனால் மொல்லமாக பேசுகிறாங்க. நான் இங்கே சவுண்டாக பேச முடியாது. எல்லாம் நிறைய பேர் ப்ரே பண்ணுறாங்க. நம்ம ஊரில் குமிஞ்சி கும்பிடுவோமே அதே மாதிரி தான், தரையில் குமிஞ்சு கும்பிட்ற மாதிரி அதே மாதிரி பண்ணுறாங்க எல்லாம். நல்லா இருக்குது வேலைப்பாடெல்லாம். அந்த காலத்தில் எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்கள். இந்த கோயிலுக்கு புத்த பீச்சு போல் இருக்கு. இவர் என்னமோ பண்ணிகிட்ருக்காரு. சரி, நம்ம அப்படியே கிளம்பலாம். கிளைமேட் நல்லா இருக்குது, தப்பிச்சோம். நல்லா இருக்குது வேலைப்பாடு. இந்த ஊரில் எல்லாமே கோபுரம் ஸ்டைல் இதுதான் போல் இருக்குது. இந்த மாதிரி தான் இருக்குது எல்லா இடத்துலையும். அப்படியே போய் மேலே கூராக மேலே போகுது அப்படியே. இந்த பக்கம் கார்டன் நல்லா இருக்கு. பின்னாடி பாருங்கள், அந்த கோயில் நல்லா இருக்கு. எல்லாம் நிறைய பேர் இந்த ட்ரெஸ்ஸிங்ஸோடு தான் இருக்காங்க. இந்த சிலையை பார்த்தீங்களா, ரெண்டு பக்கமும் எப்படி இருக்கு. இந்த சிலையை பார்த்தீங்களா, இந்த சைடு ஒன்று, இந்த சைடு ஒன்று, ரெண்டு சைடும் வச்சுருக்காங்க. செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஆனால் என்னன்னு தான் தெரியல. இங்கே பாருங்க, இந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒன்று. பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்குது. இங்கே பார்த்தீங்களா, வரிசையாக புத்தர் வரிசையாக இருக்கு, நிறைய இருக்குங்க. அப்படியே வரிசையாக இருக்கு.
சுற்றியுமே கோயிலை சுற்றி வச்சுருக்காங்க பாருங்கள். அப்படியே ரவுண்டு காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ அது பாட்டுக்கு போயிட்டே இருக்குது ரவுண்டு. எவ்வளோ பெருசு இருக்குது கோயில், சுற்றியுமே போகுது அது பாட்டுக்கு. அப்படியே ஒரு ரவுண்டு இது வரைக்கும் எல்லா பக்கமும் இருக்குது. பயங்கரமாக இருக்குங்க இந்த கோயிலும். பக்கத்துலேயே தான் இருக்குது, அதுக்கு பக்கத்துலேயே வேட்டை ரவுண்டு பக்கத்துலேயே இருக்கு. செமையாக இருக்குது இதுவும். இங்கே உண்டியல் வெளியே வச்சுருக்காங்க. இங்கே பூவெலாம் சேல் பண்ணுறாங்க, கொண்டு போய் உள்ளே வைப்பாங்க போல் இருக்குது. ஒன்று ஒன்றும் ரொம்ப பிரம்மாண்டமாக தான் இருக்குது. ஹைட்டு பாருங்கள், அப்பா என்ன ஹைட்டில் இருக்குது. இந்த புத்தர் பாருங்கள் எப்படி இருக்கு. பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஷூட் நடக்கும் போல் இருக்குது. நிறையா பேர் ஃபோட்டோ ஷூட் பண்ணிக்கிறாங்க இங்கே.